ஹாய், நம்ம இன்னைக்கு ஒரு எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனோட பெர்மனன்ட் சொல்யூஷன் அண்ட் லைஃப் டைம் சொல்யூஷனான பினைல் இம்ப்ளான்ட் சர்ஜரி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேர் சொல்கிறது இந்த பினைல் இம்ப்ளான்ட் சர்ஜரி பண்ணால் என்னால் முன்னால் மாதிரி செக்ஷுவல் ஆக்டிவிட்டி பண்ண முடியாது, முன்னால் மாதிரி எனக்கு அந்த ஃபீலிங்ஸ் இருக்காது, இல்லைனா எனக்கு ஸ்பெர்ம் முன்னால் மாதிரி வராது, எனக்கு குழந்தை கிடைக்கிறதோட சான்சஸ் அஃபெக்ட் ஆகும். இது எல்லாமே உண்மை கிடையாது. ஸோ ஒரு பினைல் இம்ப்ளான்ட் பண்ணிங்கன்னா உங்களோட முன்னால் இருக்கிறத விட உங்களால் பெட்டராக செக்ஷுவல் ஆக்ட் பண்ண முடியும். உங்களோட ஆர்காசம் முன்னால் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்பவும் இருக்க போகுது. உங்களோட ஃபீலிங்ஸ் முன்னால் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்பவும் இருக்க போகுது. உங்கள் குழந்தை பிறக்கிற தன்மை முன்னால் உங்கள் ஸ்பெர்ம் குவாலிட்டி இருந்த மாதிரி தான் இப்போ இருக்க போகுது. ஸோ இன்ஃபேக்ட் இந்த இம்ப்ளான்ட்ஸ் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேருக்கு குழந்தை கிடைக்கிறதோட சான்சஸ் இன்னும் பெட்டராக இருக்குது. பிகாஸ் அவங்களுக்கு தேவைப்படுற டைமெல்லாம் அவங்களால செக்ஷுவல் ஆக்ட் பண்ண முடியும். ஸோ இம்ப்ளான்ட்ஸில் இந்தியாவில் என்னென்ன இம்ப்ளான்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது, ஸோ அதோட ஸ்பெஷாலிட்டிஸ் என்னங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பேசிக்காக இம்ப்ளான்ட்ஸை நம்ம ரெண்டு விதமாக டிவைட் பண்ணலாம். ஒன்று மேலியபிள் இம்ப்ளான்ட்ஸ், இன்னொன்று இன்ஃப்ளேட்டபிள் இம்ப்ளான்ட்ஸ். இந்த மேலியபிள் இம்ப்ளான்ட் நம்ம பார்க்குறது, ஸோ இது இந்தியன் இம்ப்ளான்ட், ஷா இம்ப்ளான்ட். இது மேலியபிள் இம்ப்ளான்ட்டில் மோஸ்ட் அஃபோர்டபுள் இம்ப்ளான்ட். இன்னொன்று ஒரு காஸ்ட் எஃபெக்டிவான இம்ப்ளான்ட்டில் நிறைய பேர் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய இம்ப்ளான்ட். இந்த இம்ப்ளான்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ இது பேசிக்காக ஒரு சிலிக்கான் மெட்டீரியல். இதை மாதிரி 2 ராட் உங்கள் பீனிஸ்குள்ளே வைப்போம். ஒன்ஸ் வச்சோம் அப்படின்னா உங்கள் பீனிஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அண்டர்வேர் போடும்போது இந்த மாதிரி கீழே பார்த்து பெண்ட் பண்ணிக்கலாம். பட் அண்டர்வேரை விடும்போது திருப்பியும் இந்த மாதிரி வரும். ஸோ இது இந்தியன் இம்ப்ளான்ட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது இம்போர்ட்டட் இம்ப்ளான்ட்ஸ். இது டியூப் இம்ப்ளான்ட்னு சொல்கிறோம். இது ஒரு ஜெர்மன் இம்ப்ளான்ட். இந்த இம்ப்ளான்ட் லைஃப் டைம் வாரண்ட்டி உள்ளது. சென்டரில் பார்த்தீங்கன்னா சில்வர் கோட் இருக்குது. ஸோ இந்த இம்ப்ளான்ட்டோட இவங்க இந்தியாவில் இதை ரொம்ப ப்ரொமோட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் இந்தியன் சப்கான்டினென்ட் அண்ட் எஸ்பெஷலி ஏஷியாவில் கொஞ்சம் கண்ட்ரீஸ்க்கு மட்டும்தான் இவங்க இந்த லைஃப் டைம் வாரண்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் தே ஆர் கீப்பிங் இட் ஃபார் எவர். இந்த இம்ப்ளான்ட்டோட அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெண்டபிள் இம்ப்ளான்ட். ஸோ நம்ம பீனிஸ்குள்ளே இந்த மாதிரி உடம்புக்குள்ளே இருக்குது, நீங்கள் கீழே பார்த்து இந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல இம்ப்ளான்ட். நிறைய பேர் இதை யூஸ் பண்ணுற இம்ப்ளான்ட். இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா இது நிறைய டிஃப்ரெண்ட் சைஸஸில் வருது. 9, 10, 11, 12 இயர்ஸ், 13 இயர்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய சைஸஸ் இருக்கிறதோட அட்வான்டேஜ் உங்கள் பினைல் சைஸ்க்கு ஏற்ற பெஸ்ட் ரிசல்ட்டை நம்மளால் இந்த மாதிரி இம்ப்ளான்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது அச்சீவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஜெஃபைர் இம்ப்ளான்ட். இது ஒரு சுவிட்சர்லாண்டோட இம்ப்ளான்ட். ஸோ இந்த இம்ப்ளான்ட் நல்ல ஒரு பெண்டபிள் இம்ப்ளான்ட். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா இதில் ஒரு ஹைட்ரோஃபிலிக் கோட்டிங் இருக்குது. அதாவது இந்த இம்ப்ளான்ட்டை நான் 3 to 4 ஆன்டிபயோட்டிக்ஸ் வச்சு கோட் பண்ண முடியும். இந்த மாதிரி கோட் பண்ணுறதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நமக்கு தேவையான அதாவது உங்களுக்கு இப்போ ஒரு டயபெட்டிஸ் அந்த மாதிரி இருக்குதுன்னா உங்களோட இம்யூனோ காம்ப்ரமைஸ்டாக இருக்கும்போது இன்ஃபெக்ஷனோட சான்சஸ் கட்டாயம் இருக்கும். அதை இந்த மாதிரி ஹைட்ரோஃபிலிக் கோட்டட் இம்ப்ளான்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது இன்னும் நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த குட் இம்ப்ளான்ட்ஸ். இதுவும் நம்ம FDA அப்ரூவ்ட் இந்தியன் இம்ப்ளான்ட், இந்தியாவில் அவைலபிள் இம்ப்ளான்ட். இது தேர்டாக சொல்லக்கூடிய ரிஜிகான் இம்ப்ளான்ட். ஸோ இது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விரும்பி கேட்கக்கூடிய ஒன் ஆஃப் த இம்ப்ளான்ட் ரிஜிகான் இம்ப்ளான்ட். இந்த இம்ப்ளான்ட் பார்த்தீங்கன்னா இதுவும் லைஃப் டைம் வாரண்ட்டி இருக்குது. ஒரு ஹைட்ரோஃபிலிக் கோட்டிங் போட்டட் இம்ப்ளான்ட். ஸோ நல்ல ஒரு பெண்டபிள் இம்ப்ளான்ட் இதுவும். ஸோ ஃபோர்த் பார்த்தீங்கன்னா நம்ம டாக்ட்ரான்னு சொல்லக்கூடிய இம்ப்ளான்ட். ஸோ இது ஒரு அமெரிக்கன் இம்ப்ளான்ட். ஸோ இது நம்ம வேர்ல்டு லெவலில் இருக்கிறதுலே ஹார்டஸ்ட்டாக உள்ள இம்ப்ளான்ட். ஸோ ஒரு ராக் ஹார்ட் இந்த இம்ப்ளான்ட் இருக்கும். ஸோ இந்த இம்ப்ளான்ட்டும் 9, 11, 13 அந்த மாதிரி சைஸஸில் வருது. ஸோ சிலர் எனக்கு டாக்ட்ரா இம்ப்ளான்ட் தான் வேணும் அப்படின்னு சொல்லி விரும்பி கேட்குறவங்க பண்ணிட்டு போகிறாங்க. அடுத்த ஆப்ஷன் நம்ம பார்க்கும்போது இன்ஃப்ளேட்டபிள் இம்ப்ளான்ட். ஸோ இன்ஃப்ளேட்டபிள் இம்ப்ளான்ட் என்னென்னா பேசிக்காக இந்த மாதிரி ஒரு 2 சிலிக்கான் டியூப் உங்கள் பீனிஸ்குள்ளே இருக்கும். இந்த பம்ப் உங்கள் ஸ்க்ரோட்டமில் இருக்கும். இது ரிசர்வாயர், இது உங்கள் அப்டமனில் இருக்கும். ஸோ ரிசர்வாயர் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது என்ன ஆகும்னா இந்த பம்பை நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது இம்ப்ளான்ட் பெருசாகும். ஸோ இந்த இன்ஃப்ளேட்டபிள் இம்ப்ளான்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 2 மார்க்கெட்டர்ஸ் இருக்காங்க. ஒன்று பாஸ்டன் சயின்டிஃபிக்ஸ்ன்னு சொல்கிறோம், இன்னொன்று ரிஜிகான். இவங்க 2 பேருமே இந்தியாவில் அவைலபிளாக இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருமே 2 வேரியண்ட் ஆஃப் இம்ப்ளான்ட் கொடுக்குறாங்க. ஒன்று நார்மல் இன்ஃப்ளேட்டபிள் இம்ப்ளான்ட், இன்னொன்று அனாட்டமிக்கல் எக்ஸ்பேன்ஷன் உள்ள இன்ஃப்ளேட்டபிள் இம்ப்ளான்ட். ஸோ என் கையில் 2, அதாவது ஒரு சிலிண்டர் நார்மலாக இருக்குது, இன்னொன்று அனாட்டமிக்கல் எக்ஸ்பேன்ஷன் இருக்குது. நான் அதை பம்ப் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். ஒன்று லென்த் அண்ட் கர்த் கொஞ்சம் அதிகமாக கூடும், இன்னொன்று நார்மலாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த இன்ஃப்ளேட்டபிள் இம்ப்ளான்ட். ஸோ இது நம்ம ரொம்ப ஒரு நேச்சுரலான ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு இம்ப்ளான்ட். ஸோ இதுவும் சிலர் விரும்பி கேட்குறாங்க.
இதில் ஒரே ஒரு மெக்கானிக்கல் ஃபெயிலியர் வந்துச்சு அப்படின்னா இதை நம்ம ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். பட் மேலியபிள் இம்ப்ளான்ஸில் அந்த மாதிரி மெக்கானிக்கல் ஃபெயிலியர் வரக்கூடிய வாய்ப்பே இருக்காது. பட் போத் ஆர் த 2 இம்ப்ளான்ஸுமே நல்ல அட்வான்ஸ்டான ஃபார்ம் ஆஃப் இம்ப்ளான்ஸ். நிறைய பேர் விரும்பி கேட்குறாங்க. அதனால் யூஸ்வலாக நம்ம இங்கே என்ன பண்ணுவோம்னா, இங்கே வரும்போது எல்லா இம்ப்ளான்ஸையும் காட்டுவோம். உங்களோட அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது வேணுமோ அந்த மாதிரி பண்ணுறது பெனிஃபிஷியலாக இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா, இந்த இம்ப்ளான்ட் சர்ஜரி உங்கள் உடம்புல பண்ணக்கூடியது, இன்னொன்று ஒன்ஸ் பண்ணால் இது உங்கள் லைஃப் லாங் இருக்கக்கூடியது. ஸோ நீங்கள் பர்சனலாக பார்த்து உங்களுக்கு பிடிச்ச இம்ப்ளான்ட்டை சூஸ் பண்ணும்போது சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரேட் வில் பி மச் ஹையர். நம்ம ஏதோ ஒன்று பண்ணுறதை விட நம்ம பிடிச்சதை பண்ணும்போது மச் ஹையர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரேட். தேங்க்யூ.